ஒரு பொண்ணு தன்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஐ எம் சிங்கப்பெண் சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களா, அந்த பொண்ணு போல்டான பொண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. கரெக்டா ஒரு பொண்ணு தைரியமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 குவாலிட்டிஸ் அந்த பொண்ணு கிட்ட இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குது, ரொம்பவே எமோஷனலா ஏதாவது ரொம்பவே ட்ரிகர் ஆகி ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற போது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை இமிடியேட்டா அந்த பொண்ணு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறதான் பாப்பா. பிரச்சனைக்குள்ள சிக்கி சின்ன பின்னமா ஆக மாட்டா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற போது மத்தவங்க கிட்ட அதை போய் கன்வே பண்ணி ஏதாவது பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கறத அவ பார்க்க மாட்டா. எப்போதும் மத்தவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்க மாட்டா. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் ரொம்பவே பிராண்டடா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, ரொம்பவே ஸ்டைலிஷா இருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற பிஹேவியரை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்க ரொம்ப போல்டான பர்சன் கிடையாது, ரொம்பவே வீக்காக தான் இருக்காங்க, பார்க்கறதுக்கு தான் ரொம்பவே பகட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ரொம்பவே தைரியமான பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் அவளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அவளை பார்க்கும்போது அவளோட பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால தைரியமான ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த